ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நித்தூஸ் கிச்சன். குக் வித் லவ் அண்ட் கேர். சௌச்சௌவில் காரசாரமாக ஒரு தொகையை பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு அது சூடானதும் ஒரு குட்டி பீஸ் கட்டி பெருங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்திருக்கிற சௌச்சௌவுக்கு 15 காஞ்ச மிளகாய் அளவு சரியா இருக்கும். நார்மல் காஞ்ச மிளகாவும் காஷ்மீரி சில்லியுமா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் தொகையல் கலர்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட இன்னைக்கு பேடிகே சில்லி தான் இருக்கு. அதையும் ஃப்ரை பண்ணி பெருங்காயத்தோடு எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு 1/2 கப் உளுத்தம் பருப்பை கோல்டன் ப்ரௌனாக வறுத்து அதையும் இந்த மிளகாவோடு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 1/4 கிலோ சௌச்சௌவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. குட்டியாக கட் பண்ணாதான் சீக்கிரமாக வதங்கும். இதில் சௌச்சௌவை காயாவும் சேர்க்கலாம், தோல் மட்டும் இருந்தால் அதுலேயும் தொகையில் அரைக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. காய் கொஞ்சம் வதங்கினதும் 2 கட் பண்ணி வச்ச பழுத்த தக்காளி ஒரு 3 சேர்த்து வதக்கிக்கோங்க. மூடி வச்சு வதக்கினா சீக்கிரமாக குக் ஆகும். ரொம்ப குக்காக வேண்டாம். தக்காளியோட தோல் கொஞ்சம் சுருங்குற வரைக்கும் குக்கானா போதும். இப்போ 1/4 கப் தேங்காய் துருவலை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு 1 மினிட்க்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வச்சிருங்க. வறுத்து வச்ச மிளகாய், பருப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் ஜாரில் சேர்த்து கோர்ஸா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சிருக்கிற காய்களையும் ஜார்ல சேர்த்துக்கோங்க. நம்ம பருப்பு வறுக்கும் போதே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிய கொஞ்சமா தண்ணியில நனைச்சு வச்சிருந்தேன். அதையும் இந்த காய்கறியோட ஜார்ல சேர்த்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கோர்ஸாவே அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. கலர்ஃபுல்லா உப்பு புளி காரத்தோட சௌச்சௌ தொகையல் ரெடி. சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிடலாமா?